Queen Jhansi. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். ஆனால் எந்திரிக்கிறக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னுடைய டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. காலையில் எழுந்ததுமே நானும் அவரும் இஞ்சி பூண்டு ஆப்பிள் சீடர் வினிகர் கலந்த ஒரு கலவை, அதை பற்றி நான் ஜான்சியில் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது குடிக்கும்போது நமக்கு கொலஸ்ட்ராலு, அதே மாதிரி ஆஸ்துமா ட்ரபிள் இதெல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ டெய்லி வந்து எம்டி ஸ்டமக்கில் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் கழித்து தான் டீ எல்லாம் குடிப்போம். இன்றைக்கி வந்து அவசரமாக கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு. போயிட்டு வந்து காஷ்மீரி பிங்க் டீ போட்டேன். அந்த டீ வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு என்ன சாரீ கட்டலாம், என்ன விலையில் போடலாம், என்ன ஜுவல்ஸ் போடலாம் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அப்படியே நான் வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். மதியம் லஞ்ச் வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் தான். ஸோ குக்கிங் வந்து இன்றைக்கி லஞ்ச் கிடையாது எனக்கு இங்கே வீட்டில். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். நாங்கள் வழக்கம் போல் எக்கு, அதுதான் வந்து எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்தக்காரங்களாம் பார்க்க போகிறோங்கிறது 2வது சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் பிரியாணி சாப்பிட்றோங்கிறது 3வது சந்தோஷம். என்ன தான் வீட்டில் சமைச்சாலும் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வராது இல்லைங்களா? அவசரமாக வேலையை முடிச்சுட்டு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு வேலையை முடிக்கும்போது தான் கவனித்தேன், பால் இல்லை வீட்டில். ஸோ இவர்கிட்ட பால் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் டீ போட முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து டைனிங் ஹால் கிச்சன்லாம் ஒரு சின்ன க்ளீனிங் மட்டும் முடிச்சுட்டு நான் ட்ரெஸ் பண்ண போயிட்டேன். அவரு தான் டீ வச்சு போட்டு கொண்டு வந்தார் பால் வாங்கிட்டு வந்துட்டு. அதை நான் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணலை. ஃபேன்சி சேரீயா பட்டு சேரீயா அப்படின்னு ஒரு யோசனை. அப்புறம் என்னோடய கசின்கிட்டலாம் கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பட்டு சேரீயே கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது எங்கள் பொண்ணு கல்யாண டைமில் எடுத்த ஒரு 4-5 சாரீஸில் இதுவும் ஒரு சாரீ. பொண்ணுடைய நிச்சயத்துக்கு வேர் பண்ணியிருந்த சாரீ. ஸோ அதை வேர் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ஜுவல்ஸும் கொஞ்சம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். இதில் 4 மட்டும்தான் கோல்டு பேங்கிள்ஸ், மீதியெல்லாம் கவரிங் தான். நான் போயிட்டு வந்து உங்களுக்கு என்னோடய பேங்கிள் பாக்ஸ் வந்து காட்டுறேன். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. சிக்கன் 65, ஐஸ்கிரீம், பீடா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன ஃபங்க்ஷன் தான், மேரேஜ் கிடையாது, சும்மா சின்ன ஃபங்க்ஷன் தான். ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஒரு 2-3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் நான் வந்து காஷ்மீரி பிங்க் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தேன். இது டீயே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்ல பசி எல்லாருக்கும். வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஃப்ரீசரில் வந்து கார்ன் வச்சுருந்தது ஞாபகம் வந்தது. சரி, அதை எடுத்து நம்ம பாயில் பண்ணுவோமேன்னு எடுத்துட்டேன். இந்த மாதிரி கார்ன், ஸ்வீட் கார்ன் வாங்கி உதுத்தி, நான் கையில் தான் உதுத்துவேன், உதுத்தி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவேன். ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து பாயில் பண்ணனா ரெடி ஆயிரும். தெரியாமல் உப்பு மூடி எடுத்து இதுக்கு மூட போய் அது வீடியோலையும் கேப்சர் ஆயிடுச்சு. இப்போ நான் பிங்க் டீ வந்து ரெடி பண்ண போகிறேன். நல்ல குளிரான கிளைமேட்டுக்கு இந்த டீ குடித்தோம்னா நல்லா வார்மாக இருக்கும். அதனால் காஷ்மீர் பீப்புள் வந்து இதை ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு 3 ஸ்பூன் க்ரீன் டீ தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து டீ தூள் ஆட் பண்ணக்கூடாது, நம்ம க்ரீன் டீ தூள் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க விடணும். இதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/4 அளவுக்கு அன்னாசி பூ
இதை வந்து சேர்த்து கொதிக்க விடணும். அதுக்குள்ளே இவர் வந்து மஷ்ரூம் சூப் வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தார். டீ வைக்கிறேங்க, எப்படி ரெண்டும் ஒன்றா குடிப்பீங்க அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு பசிக்குது, இதை ஃபஸ்ட்டு வெய்யி, டீ வைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டாரு. அதனால் இதையும் ஒரு அடுப்பில் வச்சு விடுறேன். இப்போ 3 அடுப்பும் ஒரே டைமில் எரிஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக பஜ்ஜி அல்லது போண்டா தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் வீட்டில் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸும் இல்லை, கடலமாவும் இல்லை. ஸோ இதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ சாயால் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணும். ஆக்சுவலாக இது ஸ்வீட் டீ தான், ஆனால் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். அதனால் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி 1 கப்பாக சுண்டுற வரைக்கும் நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு, நம்ம வந்து இட்லி தோசைக்கு ஆட் பண்ணுற ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இப்படி கலக்கி கலக்கி விடணும். கலக்க கலக்க தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகி பிங்க் கலருக்கு மாறும். சூப் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னொரு அடுப்பில் இந்த டீயும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே தண்ணி சுண்டி ஒரு கப் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கலர் பாருங்கள் எப்படி பிங்க் கலரில் இருக்குன்னு. வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போது கடைசியாக வந்து நல்ல கோல்டான ஐஸ் வாட்டர் 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் எல்லா ரெசிபிலையுமே ஐஸ் வாட்டர் ஆட் பண்ண சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஐ திங்க் அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக வர்றக்கா இருக்கும். நல்லா ஐஸ் கோல்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க. அல்லது நம்ம வந்து ஐஸ் கட்டி கூட ஆட் பண்ணலாம். இப்போ கார்ன் ரெடி ஆயிடுச்சு. கார்னை வந்து நான் வடிச்சுக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கார்ன் ரெடி ஆயிரும். என் பையனுக்கு அவ்வளோக்கா பிடிக்காது, நானும் இவரு தான் சாப்பிடுவோம். அவன் கொஞ்சம் தான் கேட்பான், ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும்தான் கேட்பான். அதனால் நான் கம்மியாக தான் செஞ்சேன். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் அவனுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் நான் போட்டு வைக்கிறேன். இப்போ நம்ம டீ டிகாஷனை வந்து வடிச்சுக்கலாம். இந்த டீ டிகாஷனை நம்ம ரெடி பண்ணி 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நம்ம டீ போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து மஷ்ரூம் சூப்பும் குடிச்சிட்டு டீயும் குடிக்க முடியாது. அதனால் டீ வந்து நான் அவருக்கு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது எங்களுக்கெலாம் அப்புறமா குடிச்சிக்கலான்னு. அவருக்கு வந்து என்னதான் இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த டீ டைமுக்கு டீ வேணும் பாரு. அதனால் ஃபஸ்ட்டு சூப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டீ குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன மம்மி சூப்பராக ஒரு வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே என் பையன் வந்துட்டான். என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு ஒவ்வொன்றா ஆராய்ச்சல் போட்டுட்ருக்குறான். இவரும் வந்துட்டார். சூப் பவுலை தூக்கிட்டு போகிறாரு. இருங்கப்பா எல்லாத்தையும் ஒன்றா வச்சு டிஸ்பிளே பண்ணி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா அதுக்கெலாம் கேட்க மாட்டாங்க. எங்கே ரெடியாச்சு தூக்கிட்டு போகிறதுல தான் குறியாக இருக்காங்க எல்லோரும். ஆளாளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து பால் காஞ்சிருச்சுங்க. அடுத்ததான் நான் வந்து பிங்க் டீ வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது பால் டீ தான், நம்ம வந்து அப்படியே குடிக்கிறதில்ல, க்ரீன் டீ மாதிரி அப்படியே குடிக்கிறதில்ல. 3/2 பங்கு வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கணும். 1/3 பங்கு வந்து இந்த டிகாஷன் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணவே கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு. பார்க்கறக்கு நல்ல பிங்க் கலரில் இருக்கும். இதில் மேலே வந்து பிஸ்தா அல்லது பாதாம் ஏதாவது வந்து நுணுக்கி பொடியாக போட்டு குடிப்பாங்க. கூட வந்து சுகரை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து சுகர் மட்டும் தான் ஆட் பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து இப்போ நட்ஸ் இல்லை ஸ்டாக்கு, அதனால் ஆட் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. மீதி டிகாஷனை நான் எடுத்து பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போயிட்டு வந்த சாரீ வந்து அப்படியே கிடக்குது. ஏன்னா வந்து வேர்வை வாசம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் உணரணும்னு நான் அப்படியே போட்டுட்டேன் ப்ளவுஸ் அண்ட் சாரீ. இப்போ தான் வந்து மடித்து எடுத்து வைக்கிறேன். ஜுவல்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கழட்டி நான் வந்து பீரோவில் வச்சுட்டேன். பட் மற்ற பேங்கிள்ஸ் எல்லாம் அதுவும் அப்படியே கிடக்குது. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து பெட்டுக்கடியில் தூக்கி வச்சுருவேன். வச்சுட்டா அப்படியே ப்ரெஸ்ஸிங் ஆயிரும்.
இன்னொரு டைம் கட்டிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணால் போதும். இது வந்து என்னோட கவரிங் பேங்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இதுதான் என்னோட பேங்கிள் பாக்ஸ். இது வந்து அதர் பேங்கிள்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். ஆனால் என்னோட கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா என்னோட சைஸ் வந்து 210. என்னோட சைஸுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. 28 நிறையா இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். 210 மட்டும்தான் எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஜிப் வச்ச மாதிரியான பாக்ஸ் என் பொண்ணு மேரேஜ் அப்போ அவளுக்கு பாக்ஸ் வாங்கினப்போ எனக்கு ஒன்று வாங்கினேன். எடுத்து அதையும் வச்சுக்கிறேன். இதோட லிங்க்கு என்ன லிங்க்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. கட்டி சோப்பும் லிக்விடும் அலர்ஜி ஆகுதா? கை தோலெல்லாம் உறிஞ்சு போகுதா? pH7 கொண்டு நம்ம ஆஸ்க் ஜான்சி டிஷ் வாஷ் ஜெல் உங்கள் கைகளை மென்மையாக்கும். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.